ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து வரும் 22ஆம் தேதி PSLV-C-34 ராக்கெட் எனும் ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது. அதில் பல நாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் எடுத்துச் செல்லப்பட உள்ளன. இதுகுறித்து விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மைய இயக்குநர் சிவனுடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். தொடர் வெற்றிகளை குவித்து வரும் இஸ்ரோவில் தற்பொழுது PSLV-C-34 மூலமாக 20 செயற்கைக்கோளை கொண்டு செல்கிறது. இந்த செயற்கைக்கோள்களின் பயன்பாடுகள் என எத்தனை செயற்கைக்கோள் கொண்டு செல்வது என்பது குறித்து பேசுவதற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மைய இயக்குனர் திரு சிவன் நம்மோடு அவரிடம் இது குறித்து பேசலாம். சார் வணக்கம் சார். இந்த PSLV-C-34 பொறுத்த வரைக்கும் மற்ற சேட்டலைட்லேருந்து எவ்வளவு தூரம் வித்தியாசப்படுது சார்? PSLV-C-34ங்கிறது இதில் நம்ம 20 சேட்டலைட் லான்ச் பண்ணுறோம். இது இந்தியாவில் இது ஒரு ரெக்கார்டு, ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணுறோம். இதோடைய அனதர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னாக்கா, இந்த 20 சேட்டலைட்டில் 2 சேட்டலைட் நம்ம இந்தியன் யூனிவர்சிட்டியில் உள்ள சேட்டலைட். ஒரு யூனிவர்சிட்டி பூனே யூனிவர்சிட்டி, அனதர் ஒன் நம்ம சத்யபாமா யூனிவர்சிட்டி ஃப்ரம் சென்னை. இந்த 2 யூனிவர்சிட்டி சேட்டலைட் ஆளுக்கு போகுது. அது மாதிரி இந்த வெளிநாட்டில் உள்ள சேட்டலைட்னு பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, கனடா, இந்த மாதிரி இந்தோனேஷியா இங்கே உள்ள சேட்டலைட்லாம் போகுது. தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாகவே இந்த வெளிநாடுகளோட செயற்கைக்கோள் நம்ம இந்தியா மூலமாக ஏவப்படுது. இதற்கு என்ன காரணம் சார்? டெஃபினட்டாக இது அடுத்த நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் நமக்கு கொண்டு வராங்கன்னா நமக்கு அந்த லான்ச் பண்ணுறோடைய காஸ்ட் லெஸ்ஸு மற்ற கண்ட்ரிகளோட. அது நம்ம மோர் எஃபிஷியன்ட் வே நம்ம லான்ச் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20 சேட்டலைட் போகுது. இப்போ இந்த 20 சேட்டலைட்டோட மாசு பார்த்தீங்கன்னாக்கா நாட் வெரி மச். இப்போ 10 சேட்டலைட்டும் விடலாம், இதே வெஹிக்கிள் தான் தேவை. இப்போ 10 சேட்டலைட் விடுறதுக்கும் இதே வெஹிக்கிள் தான், 20 சேட்டலைட் விடுறதுக்கு இதே வெஹிக்கிள் தான். அதனால் பெர் கேஜி ஒவ்வொரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறோட காஸ்ட் ரொம்ப குறவாக இருக்கும். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் அவங்க வர்றாங்க. நன்றி சார். ஸ்மார்ட்டான எண்ணங்களால் இஸ்ரோவின் செயல்பாடுகள் தற்பொழுது இந்தியாவை உலக நாடுகள் மத்தியில் மிகவும் வெற்றியான ஒரு நாடாகவே அடையாளப்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் திருவனந்தபுரத்திலிருந்து நாகராஜன்.